Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல நடிகர் அருண் விஜயோட மிஷன் திரைப்படத்தை தவிர மற்ற எந்த திரைப்படமும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருச்சியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. அருண் விஜய் நடித்துள்ள மிஷன் சாப்டர் 1 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகருடைய எதிர்பார்ப்பு அது நிறைவேற்றிச்சோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ அந்த படத்துக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. பல விமர்சகர்கள் அந்த படத்தை பாராட்டியிருக்காங்க. அப்படி பாராட்டுதலில் பெற்ற படம் வசூலில் மிகப்பெரிய சாதனையை பண்ண முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெரும்பாலான தியேட்டரில் சரியான ஷோக்கள் அந்த படத்துக்கு கிடைக்காதது தான். நடிகர் பிரபாஸுடைய கல்கி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணனுடைய முந்தைய படைப்புகள்ல எது கல்கி டீமுடைய கவனத்தை ஈர்த்திருக்கலான்னு ஆவணியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி, காலா 2 திரைப்படங்களுக்கும் சந்தோஷ் நாராயணன் தான் இசை. அந்த படத்தினுடைய இசை கூட கல்கி குழுவினரை கவர்ந்திருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. பழம்பெரும் நடிகையான பண்டரிபாயை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். அவங்கள பத்தி நிறைய தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு கோவையிலிருந்து பஞ்சாப கேசன் சுரேஷ் கேட்டிருக்காங்க. பழம்பெரும் நடிகையான பண்டரிபாயை நாம் மறந்து விட்டோம் அப்படின்னு நீங்கள் கூறியிருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வேணால் மறந்துக்கலாம். இன்றைக்கும் என்னுடைய நினைவிலே நிற்கின்ற ஒரு நல்ல நடிகை தான் பண்டரிபாய். கன்னட நடிகையான பண்டரிபாய் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் என்று தான் சொல்ல வேண்டும். கன்னட படங்களுடைய முதல் வெற்றி நாயகின்னா அது பண்டரிபாய் தான். எப்படி கன்னட படவுலையை சேர்ந்த சரோஜாதேவி, எம்ஜிஆர், சிவாஜி, கன்னட படவுலையின் ராஜ்குமார் ஆகிய மூவரோடும் ஜோடியாக நடித்தாங்களோ அது மாதிரி பண்டரிபாயும் இவங்க 3 பேரோடும் நடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா சரோஜாதேவி ஜோடியாக நடித்தாங்க, இவங்க எம்ஜிஆர், சிவாஜி, ராஜ்குமார் ஆகிய மூவருக்கும் தாயாராக பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இன்னொரு சிறப்புன்னா கன்னட படவுலையின் முடிசூடா மன்னராக இருந்த ராஜ்குமார் அறிமுகமான முதல் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றது பண்டரிபாய் தான். அதே மாதிரி இங்கே நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக அவருடைய முதல் படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றது பண்டரிபாய். அந்த படம் மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து திரும்பிப்பார், அந்த நாள் உட்பட பல நல்ல நல்ல படங்களில் சிவாஜியோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவங்க தான் பண்டரிபாய். விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அப்புறமா நடிகர் விஜய் அண்ட் மகிழ் திருமேனி காம்போல ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள சூழலில் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து மகிழ் திருமேனி விஜயோடு இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஹாய் நானா திரைப்படத்துல நடிகை மிருனால் தாக்கூருக்கு தமிழ் டப்பிங் பண்ணவங்க யாரு, அவங்களுடைய புகைப்படம் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஜெர்மனில இருந்து சர்வா கேட்டிருக்காங்க. ஹாய் நானா படத்திலே மிருனால் தாக்கூருக்கு குரல் கொடுத்திருப்பவர் பின்னணி பாடகியான சின்மயி. அவங்க ஏற்கனவே உங்களுக்கு நன்கு அறிமுகமானவங்க தான். இருந்த போதும் நீங்க கேட்டீங்க அப்படின்றதுனால அவங்களுடைய வண்ணப்படத்தை இந்த நிகழ்ச்சியில் அவங்களுடைய பார்வைக்காக இணைத்திருக்கிறோம். உன்னை நினைத்த திரைப்படத்துல உங்களுடைய ஒரிஜினல் ஹேர்ல நடிச்சிருந்தீங்களான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. உன்னை நினைத்த படத்திலே பிக் அணிந்து கொண்டு தான் நான் நடித்தேன். என்னுடைய முடியை எத்தனை காலமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த முடிக்கு அந்த முடிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருந்தது. சில இறுகப்பட்ட திரைப்படம் இவ்வளவு நல்லா இருந்தும் நம்மளுடைய ஆடியன்ஸ் இதை சரியா செலிப்ரேட் பண்ணாம விட்டுட்டாங்களேன்னு சென்னையில இருந்து விமல் கேட்டிருக்காங்க. இறுகப்பட்ட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்க வேண்டுமோ அந்த வரவேற்பு அந்த படம் பெற்றது அப்படின்னு தான் நான் சொல்வேன். STR 48 திரைப்படத்தினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. STR 48 படத்துக்காகத்தான் சிம்பு பல மாதங்களாக தயாராகி கொண்டே இருக்கிறார். ஒரு வழியாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறது. சின்ன முதலீட்டு படங்களுக்கு OTT பெரும் உதவியா இருக்குன்னு கூறுற கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு மலேசியால இருந்து சுபனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. OTT தளம் அறிமுகமான காலகட்டத்திலே சிறு முதலீட்டு படங்களுக்கு அது ஓரளவு உதவியாக இருந்தது அப்படின்றது உண்மைதான். இப்போ சிறு முதலீட்டு படங்களுக்கு OTT தளம் உதவியாக இருப்பதாக எனக்கு தெரியல. படத்தை பார்த்து தான் படத்தை வாங்கணுன்றாங்க. படம் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தால் தான் படத்தை வாங்குறேன்றாங்க. இந்த படம் நல்லா ஓடினதுக்கு அப்புறம் தான் படம் வாங்குறேன்றாங்க. இப்படி பல நிபந்தனைகளுக்கு பின்னால் தான் சிறு முதலீட்டு படங்களே அவங்க இப்போல்லாம் வாங்குறாங்க. 70-80களில் பாலச்சந்தர் சார் அண்ட் பாக்யராஜ் சார்னால ஒரு வருஷத்துக்கு 4 திரைப்படங்கள் கொடுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப இருக்கிற இயக்குநர்களால அப்படி செய்ய முடியலையே, அது ஏன்னு ஆட்கொண்ட நத்தம்ல இருந்து ரஞ்சித் கேட்டிருக்காங்க. 70களிலும் 80களிலும் ஒரு திரைப்படம் எந்த பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டதோ அதை போல 100 மடங்கு பட்ஜெட்டில் இப்போது படங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த படத்தை இயக்குகின்ற இயக்குனருக்கும் பெரிய பயம் இருக்குது, படத்தில் நடிக்கின்ற கதாநாயகனுக்கும் பயம் இருக்குது, எடுக்கின்ற தயாரிப்பாளருக்கும் பயம் இருக்குது. அதனால்தான் படப்பிடிப்பு காலம் நின்று கொண்டே இருக்கிறது. அது காரணமாகத்தான் அன்றைக்கு இயக்கிய மாதிரி 3-4 படங்களை எந்த இயக்குனராலும் இப்போது வருடத்துக்கு கொடுக்க முடியல. சார், நேற்று வசூல் ராஜா MBBS திரைப்படத்தை பார்த்தேன். அதில் நீங்கள் டாக்டர் ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் கூட நீங்கள் சேர்ந்து நடிச்ச அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு லண்டன்லேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க.
கமல்ஹாசனோடு நான் இணைந்து நடித்த முதல் படம் வசூல் ராஜா MBBS இல்லை. அதுக்கு முன்னாலேயே அவரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் நான். அதனால் அந்த படத்தில் நடித்த போது அது ஒரு புது அனுபவமாக இல்லை. ஆனால் அந்த படத்தில் சரணோடு பணியாற்றியது நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அவரை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த காட்சியை படமாக்கும் போதும் அந்த காட்சிக்கு தேவையாக எவ்வளோ ஷாட் வேணுமோ அதை மட்டும்தான் எடுப்பாரே தவிர அதை மீறி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு எல்லா காட்சிகளுக்கும் பல ஷாட்டுகளை படமாக்குன்ற வழக்கம் அவருக்கு கிடையாது. எடிட்டிங் பற்றி ஒரு தெரோ நாலேஜ் இருக்கிறதுனால அதை மனதில் வைத்துக்கொண்டே இயக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் சரண். திரைப்படங்கள்ல வர கதாபாத்திரங்களுடைய பெயரை கதாசிரியர் கதை எழுதும் பொழுதே வைப்பாரா, அல்லது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கலந்து பேசி முடிவு பண்ணுவாங்களான்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவரன் கேட்டிருக்காங்க. படத்தினுடைய கதாபாத்திரங்களுக்கு பெயர் வைப்பது அப்படின்றது கதாசிரியர் அல்லது இயக்குனருடைய வேலை தானே தவிர தயாரிப்பாளருடைய வேலை இல்லை. ரஜினி சார் அண்ட் ஸ்ரீதேவி மேம்னுடைய நடிப்பு காயத்ரி திரைப்படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காலத்துக்கு அந்த படத்தினுடைய கதை ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல வெற்றி பெறலையான்னு ஸ்ரீராம் புதுக்கோட்டையிலிருந்து கேட்டிருக்காங்க. காயத்ரி திரைப்படம் வெளியான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பை அந்த படம் பெறவில்லை. நடிகர் விஜய்க்கு உண்மையாவே அரசியல் ஆசை என் ஆர்வம் இருக்கா அல்லது தூண்டுதலான கோவையிலிருந்து பஞ்சாபகேசன் சுரேஷ் கேட்டிருக்காங்க. யாராவது தூண்டி விட்டு அரசியலில் இறங்கக்கூடிய ஆள் விஜய் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையை செய்தாலும் திட்டமிட்டு செய்வார். அரசியலில் இறங்குவது பற்றியும் அப்படித்தான் அவர் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சார், அயலானுடைய அர்த்தம் என்னன்னு சோலைமேட்லேருந்து பப்பு கேட்டிருக்காங்க. அயலான் என்றால் வேற்று மனிதன் அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேற்று கிரகத்து மனிதன் அப்படின்றதுனால அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். கேப்டன் மில்லர் திரைப்படத்தை விட அயலான் திரைப்படம் வசூல் சாதனை படைச்சதாகவும் குழந்தைகள் மற்றும் பெண்களை ஈர்க்கிற விதமாகவும் இருக்கிறதா விமர்சகர்கள் சொல்றதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கும் அயலான் திரைப்படத்துக்கும் இடையே வசூலில் ஒரு சின்ன வித்தியாசம் இருப்பது உண்மைதான். கேப்டன் மில்லர் திரைப்படத்தை விட 20% கூடுதலாக அயலான் திரைப்படம் வசூல் செய்ய வாய்ப்பு இருப்பதாக இன்று காலையிலே பேசிக் கொண்டிருந்த போது ஒரு விநியோகஸ்தரிடம் குறிப்பிட்டார். சார், துணை நடிகர் நடிகைகள் எப்படி உருவாகிறாங்க, வறுமையா அல்லது ஆர்வமான கோவையிலிருந்து பஞ்சாபகேசன் சுரேஷ் கேட்டிருக்காங்க. சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக சில பேர் துணை நடிகர்களாக மாறுறாங்க. சில பேர் தங்களுடைய வாழ்வை நடத்துவதற்காக துணை நடிகர்களாக மாறுறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் துணை நடிகர்கள் உருவாகிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். AVM என்ற சர்வகலாசாலையிலே உருவான இயக்குனர் தான் SP முத்துராமன். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரையும் வைத்து மாறி மாறி பல வெற்றி படங்களை தந்த பெருமை SP முத்துராமனுக்கு உண்டு. அப்படி பல படங்களை அவர் இயக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வெளிப்புற படப்பிடிப்பு முடித்து கொண்டு ரஜினிகாந்தும் SP முத்துராமனும் AVM ஸ்டுடியோக்குள்ளே நுழைந்தார்கள். அப்போ AVM ஸ்டுடியோவிலே AVM ராஜேஸ்வரி என்ற ஒரு திரையரங்கு கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதை மேற்பார்வை செய்வதற்காக AVM மெய்யப்ப செட்டியார் இங்கே வந்திருந்தார். அவரை பார்த்த உடனே வாங்க செட்டியாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று ரஜினிகாந்தையும் அழைத்து கொண்டு சென்றார் SP முத்துராமன். அவங்க 3 பேரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தார். உன்னுடைய முள்ளும் மலரும் படம் பார்த்தப்பா ரொம்ப நல்லா இருந்தது என்று ரஜினிகாந்தை பாராட்டினார் AVM மெய்யப்ப செட்டியார். அதற்கு பின்னால் அவங்க திரும்பிய போது SP முத்துராமனை தனியே அழைத்த மெய்யப்ப செட்டியார், ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கமல்ஹாசன் 2 பேரையும் இப்போ நீ இயக்கிக்கிட்டு இருக்க, எல்லா படங்களும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஏன் AVM நிறுவனத்துக்காக இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு படத்தை நீ இயக்கக்கூடாது? நாம் ஏற்கனவே ஸ்ரீதருடைய ரத்த பாசத்தை ஹிந்தியில் எடுத்தோம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது, அந்த படத்தை தமிழ் இவங்க 2 பேரும் வச்சு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று SP முத்துராமனிடம் சொன்னார் மெய்யப்ப செட்டியார். இதை கேட்ட உடனே SP முத்துராமன் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். நிச்சயமாக செய்கிறேன் என்று மெய்யப்ப செட்டியாரிடம் உறுதி கூறிவிட்டு வந்தார். ஸ்ரீதருடைய கதை, ரஜினி, கமல் ஆகியோரின் நடிப்பு, SP முத்துராமனுடைய இயக்கம், இப்படி ஒரு அருமையான காம்பினேஷன் உருவாகிருக்கக்கூடிய அந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு காரணம் AVM மெய்யப்ப செட்டியாருடைய திடீர் மறைவு தான். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.